ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் யூடியூப் வீடியோ. ஸோ ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு வீக்கெண்ட் டே இன் மை லைஃப். ஃபர்ஸ்ட் மார்னிங் எழுந்திரிச்சதும் ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு மஷ்ரூம் கிரேவி பண்ணலான்னு நினச்சேன். அதுக்காக தான் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் கட் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கான தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே 2 பெரிய வெங்காயம், தேவையான அளவுக்கு மஷ்ரூம், அதுக்கப்புறம் 2 தக்காளி வந்து மிக்சியில் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். தென் இஞ்சி பூண்டு விழுது லைட்டாக நசுக்கி மட்டும் வச்சுருக்கேன். நம்ம ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதெல்லாம் தான் தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. இது வந்து ஒரு 2 பேர் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப கம்மியாக தான் செய்ய போகிறோம். தென் அதுக்கப்புறம் ஆயில் விட்டுட்டு கடுகு, ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணி ஆனியன் போட்டு வதக்கிடலாம். அது கொஞ்சம் நல்லா கிளாஸ் பதத்துக்கு வந்ததும் நம்ம அதுக்கப்புறம் மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது கொஞ்சமாக சால்ட் போட்டுட்டு தென் திரும்ப சாட் ஃப்ரை பண்ண போகிறோம். கிளாஸ் பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது போட்டு நம்ம கொஞ்சம் நேரம் சாட் ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற டொமேட்டோஸ் பியூரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம மஞ்சள் தூள், மிளகாய் தூள் ஒரு 1.5 டீஸ்பூன், தென் கரம் மசாலா, அதுக்கப்புறம் கொரியாண்டர் தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டு நம்ம வந்து கிளறிக்கலாம். பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். அதுவே தண்ணி விடும். அது வெந்ததுக்கப்புறம் நமக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும். நம்ம கிரேவி கன்சிஸ்டன்சி பொறுத்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கிறதும் ஆட் பண்ணாமல் இருக்கிறதும் நம்மளோட இஷ்டம் தான். நான் இன்றைக்கி வந்து தண்ணி ஆட் பண்ணாமல் தான் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் திக்கான கிரேவியாக இருக்கும். இது வந்து நம்ம தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கூடயுமே ஆட் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து ரைஸோட டேஸ்ட் பண்ணேன். அது வந்து அவ்வளோவா செட் ஆகல. நல்லா தான் இருந்துச்சு. எனக்கு பர்சனலாக பிடிக்கல. தென் அதுக்கப்புறம் தோசையோட ட்ரை பண்ணேன். அது செம்மையாக இருந்துச்சு. நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு சில அவுட்ஃபிட் எல்லாமே ஸ்டிச் பண்ணிட்டு வந்திருந்தேன். அதெல்லாம் ட்ரையல் பண்ணிகிட்ருந்தேன். இது அந்த ஷர்ட் வந்து ரொம்ப லூஸாக இருந்ததுனால ஸ்டிச் பண்ணியிருந்தேன் லைட்டாக. தென் ஒரு குர்தா மீஷோவில் ஆர்டர் போட்டிருந்தேன். அதுவும் வந்து ட்ரையல் பார்த்துருந்தேன். எனக்கு பர்சனலாக அந்த ஷார்ட் டாப் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இந்த ஷார்ட் டாப் எனக்கு எது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் ஒரு ரசம் ரைஸ் சாப்பிட்டுட்டு வந்து ஹேர் கேர் பண்ணிவிட்டு தூங்கியாச்சு. பாய் காய்ஸ்.